இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதில் அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்கிறார். சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி. அந்த 3 டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும், வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க. அப்படி அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை. அப்படியே வெளியிலிருந்து 22 பேர் வரவழைச்சுங்கிறாங்க. அப்படி வெளியிலிருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதல்ல இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா 3 டேபிள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 டேபிளில் 1:45 மணிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விட்டது. ஆக ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேணும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்திருக்குது. அது அச்சத்தை போகக்கூடிய அரசுடைய கடமை. இதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க. அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அதோட கரூரில் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க. இப்படி 2 பேரும் பணி துவக்கிட்டாங்க. அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல, அலுவலர் நியமிக்கல. அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற வசதி எல்லாம் செய்து கொடுக்கணும், உட்கட்டமைப்பு வசதி செய்யணும், எதுவுமே செய்யல. உடனே ஒரு நபர் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் 1 மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது. 1 மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க. அந்த விவரத்தை யார் பதிவு செய்து